வணக்கம். இன்னைக்கு சண்டே அவ்வளோ பார்த்தா இவ்வளோ கூட்டம் குடும்பமாக ஒரு வயது வித்தியாசம் இல்லாமல் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா இளைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய உந்துதலாக இருக்கும். மூர்த்தி சார் தான் ஃபோன் பண்ணி திடீர்னு புறப்பட்டு அப்படின்னு சொன்னார். நான் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு மனிதனுக்கு வந்து கல்வி எவ்வளோ முக்கியமாக அதே மாதிரி ஸ்போர்ட்ஸும். ஒருத்தனுக்கு ஸ்போர்ட்ஸ் இருந்தால் கிட்டத்தட்ட 90% ஒழுக்கமாக இருப்பாங்க. உடல்நலமும் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இதெல்லாம் இதுக்காக தான் இவ்வளோ செலிபிரிட்டிலாம் கூப்பிட்டு வந்து இது பண்ணியிருக்காரு சண்முகமூர்த்தி சார். அவரை பற்றி சொல்லணுன்னா காலைல ஒரு 4 மணிக்கே எந்திரிச்சிட்டு அவ்வளோ டிசிப்ளினாக இருப்பார். அதே மாதிரி காலையில் ஆஃபீஸை ஒரு 10:30 11க்கு வந்துடுவார். ஒரு இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா 90 வயசு 40 வயசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நடத்தணும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கம். என்னை இன்வைட் பண்ணதுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இட்ஸ் அ கிரேட் ஒர்க் பை த மாஸ்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன். ஐ அப்ரிஷியேட் ஆல் தி எஃபர்ட்ஸ். அண்ட் இந்த வருஷம் 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எல்லா வருஷமும் அது இன்க்ரீஸ் தான் ஆகுது. கண்டிப்பாக அடுத்த வருஷம் இதை விட அதிகமாக ஆகுன்றது நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அண்ட் இதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. என் ஜிம்லேயும் நிறைய பேர் பேசுனாங்க, அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. And obviously on-screen inspirations are here. Surya sir, Suri sir, Siddharth sir. Thank you all for making it good. And Tamil Kumar Anna, thank you na. Hi Surya brother. And Murthy uncle பற்றி சொல்லணும்னா எனக்கு 30 வருஷமாக தெரியும். நான் பிறந்ததுலேருந்தே அவங்களோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. நானும் கேட்டே இருக்கேன், எதுக்கு தெய்வம் இவ்வளோ, நான் அவங்கள தெய்வம் தான் கூப்பிடுவேன், எதுக்கு தெய்வம் ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்ற நானும் பல நாள் கேட்டிருக்கேன். இப்போ நானும் அவங்களோட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். என்னையும் அவங்கள மாதிரி மாற்றிட்டாங்க. பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹி ஹஸ் ஸ்டேட் த சேம் ஃபார் த பாஸ்ட் 30 years. வாட் யூ சி இஸ் வாட் ஹி ஹஸ் பின் ஃபார் த பாஸ்ட் 30 years. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் அவங்களோட கமிட்மெண்ட் பற்றி சொன்னாங்க. மேம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, இடியோ மலையோ புயலே வந்தாலும் ஓடுறாங்க. பெங்கல் அப்போ தான் இந்த ஈவெண்ட் நடக்கிறதா இருந்துச்சு. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், தெய்வம் புயலாக இருக்கே எப்படி நடத்துவீங்கன்னு. இல்லை புயலே வந்தாலும் நான் நடத்துகிறேன்னாங்க. அது அதனால அவங்க கமிட்மெண்ட் ஒரு அளவில்லாமல் தான் போயிட்டு இருக்கு. பட் ஸ்டே த சேம் தெய்வம். அண்ட் ஐ லுக் ஃபார்வர்ட் டு மோர் ஈவெண்ட்ஸ் லைக் திஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். இல்லைங்க, நல்லா இருக்காதுங்க. அது மறைச்சிக்கிட்டு தலைவன் உட்காந்துருக்காப்புலங்க, மறைக்கக்கூடாது. ஓடிட்டு அப்படி வந்தால் ஓடினா அதை ரிட்டர்ன் வரக்கு வாய்ப்பு இல்லை. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் என்னோடய பிரதர் அர்ஜுன் திரையராஜுக்கும், சூரிய பிரசாருக்கும், டார்லிங் சித்தார்த்துக்கும், என்னோடய மரியாதைக்குரிய அண்ணன் ஹீரோவாக பார்க்குற எஸ்.ஏ. சூரிய அண்ணனுக்கும், எல்லாத்துக்கும் குருவாக இருக்கிற செம்பவமூர்த்தி அண்ணனுக்கும், லைக்கா சிவோ தமிழ்குமார் அண்ணனுக்கும் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். எந்த சூழலையும் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயத்தை ஊக்குவிக்கிற விதமாக அதை கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ஃபஸ்ட்டு உங்களை ஒருவனாக நான் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்ன இந்த இடத்த கூப்பிட்டு உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. நியாயமாக பார்த்தா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கிட்ட இங்கே கூட்டம் இருந்திருக்கணும். அதான் உண்மை. நம்ம கூட்டம் எல்லாத்துக்கும் போயிடும், அது நல்ல விதத்துலன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாத்தையும் விட இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டமாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் உண்மையான ஒரு ஊக்குவிக்கிற விதமாக இருக்குது. அதாவது இங்கே ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60 வயசு கீழே இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். 60 வயசுக்கு மேலே 95 வயசுக்கு போன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மைக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி ஒரு சின்ன வயசில் 30, 35 வயசு 40 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே உடம்புல நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தானே சரி பண்ணிக்கிறோம். அதே உடம்போட இயற்கையே ஆனால் 50 வயசுக்கு மேலே தான் கண்டிப்பாக அது எல்லாமே அந்த தன்மையெல்லாம் குறைஞ்சிடும். ஆக மொத்தம் 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே தான் நமக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப தேவைப்படுது. அப்படி இருக்கிறப்ப இங்கே கலந்துக்கிட்ட அத்தனை பேரும் உண்மைக்கு வேறு லெவலில் இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு, சொந்தத்துக்குள்ள நம்மளே ராத்திரி பார்க்க தூக்கம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். என்னென்னா நமக்கு தேவையான நம்ம குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு தேவையான சொத்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற பேரில் எதுவும் நம்ம சேர்க்குறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நியாயமாக பார்த்தா அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு. கண்டா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சேர்க்குற எல்லாமே எப்போ வேண்டாம் நம்மக்கிட்ட இருந்து போகலாம். நேற்று வேற ஆளோடு இன்றைக்கி நம்ம நாளைக்கு யாரோடது எப்படின்னா போகலாம். ஆனால் நம்மகிட்ட இருந்து போகாத ஒன்று ஆரோக்கியம் மட்டும்தான். அந்த ஆரோக்கியத்துக்காக நம்ம எவ்வளோ மெனக்கடன்றது ரொம்ப முக்கியம்.
அதை ஊக்குவிக்கிற விதமாக இன்னைக்கு இவங்க இவ்வளோ பேர் கலந்துக்கிட்டு அது இந்த 95 வயசில் உண்மைக்கே மதிப்புக்கு மரியாதைக்குரிய தங்க அப்பத்தாவுக்கு வாழ்த்துக்கள். நான் ஆமேஸ்வர் சிஸ்டர்ஸ்னு சொல்லணும். என்ன ஓட்டம் வேறு விட்டுன்னு போய் மேலே ஏறி இருப்பாங்க நினைக்கிறேன். அந்த சேரிகர்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறக்கு ஆரோக்கியமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் தாங்க ரெட் ஜெயின் நிர்வாகத் தலைவர் அண்ணன் செம்புமூர்த்தி வந்து இதை எடுத்து நடத்துறதுன்றது உண்மைக்கு பெரிய விஷயம். ஏன்டா இதில் 10 பேர்த்துல ஒரு ஆள் அவர் கலந்துருக்கலாம், ஆனால் அது இல்லை. வருஷம் இந்த மாதிரி முக்கியமான விஐபி கூப்பிட்டு வருஷம் இதை விடக்கூடாது அப்படின்னு நடத்திக்கிட்டே இருக்காரு. அதே நேரத்தில் நடத்துறது மட்டும் இல்லாமல் இதை மேலும் இதை என்ன கொண்டு எல்லாத்துக்கும் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. அண்ணே உண்மைக்குன்னு ரொம்ப பெரிய விஷயம்னே. இதை எப்போவுமே விட்டுறாதீங்கண்ணே, இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னே, நாங்கள் வந்துக்கிட்டே இருப்போம்னே. அதே தான் அந்த ரன்னிங்கை பார்த்தேனே, எஸ்.ஏ. சூர்யான்னு சொன்னார், அவர் கால் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னாரு. அதாவது ஒருவேளை விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி வந்துட்டீங்களா, இல்லை அங்கே ஏதாவது மிரட்டி இல்லை நான் போனதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னீங்களான்னு தெரியல எங்களுக்கு. அது அங்கே இருந்தால் தான் தெரியும். ஒருவேளை அங்கே ஏதாவது கேமரா இருந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் நீ ஓடி வந்துட்டு 5 நிமிஷம் கழிச்சு அடிச்சிருப்பாரோ டப்புண்டு. ஏன்னா அண்ணன் கிளம்பி 5 நிமிஷம் கழிச்சு நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. செம்ம ரன்னிங். அவர் போன ஸ்பீடுக்கு சினிமாவில் மாதிரி ஹீரோ ஒரு கல்லில் லெக் அப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணுறாருன்னு பறக்கிற ஃப்ளைட் எல்லாம் அப்படி பிடிச்சிருப்பாரு. அவ்வளோ ஃபாஸ்ட்டு. அண்ணே ரொம்ப சந்தோஷண்ணே. அதான் சொன்னாங்க அவருடைய அந்த எஸ்.ஏ. சூர்யா அண்ணன் சொன்னார், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணப்பட்டா யாரும் பிஸ்னஸ்னு பேச வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஓடுவியா, உடல் ஆரோக்கியம் இருக்கா, போய் என்ன கிரவுண்டுன்னு ஒய்எம்சி கிரவுண்ட் போய் ஓடுன்னு சொல்வார். அந்த கிரவுண்டில் வந்து அண்ணனுக்கு லெட்ரு எது வந்தாலும் அந்த ஒய்எம்சி கிரவுண்டுக்கிட்டே வருது. அங்கேயே தான் இருக்கிற பெட்டு மட்டும் தான் அண்ணன் அங்கே போடணும்னு நினைக்கிறேன். உடல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ மெனக்கடுறாரு. அவர் மட்டும் எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து இழுக்கிறாரு. வாழ்த்துக்கள்னு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் மனைவி மகள் பார்த்தோம்னா கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும். என்னையா பண்ணுறீங்க ஓடுங்கண்டு வாங்க, நம்ம ஓரளவுக்கு போய்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க ஓடிக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. Thank you, sir. Chanbugamurthy sir, dignitaries on dais, inspiring personalities in fact on dais, and more inspiring personalities of the dais, the entire members of the Master Athletics Association family. ருக்மிணி மேடம் மூர்த்தி சார் வந்து இந்த ஈவெண்ட் கூப்பிட்ட உடனே ஆனஸ்ட்லி நான் ஸ்கிப் பண்ணலாம் வந்து பிளானு. எதுக்குன்னா ஏற்கனவே எந்த ஒர்க் அவுட் பண்ணாமல் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் ஆல்ரெடி ஒரு டிப்ரெஷன் இருக்குது. இங்கே வந்து பார்த்துட்டு இந்த பர்ஃபார்மன்ஸில் பார்த்துட்டு இன்னும் டபுள் டிப்ரெஷன் ஆகிடுவோம்னு சொல்லி ஐ தாட் ஐ ஸ்கிப் இட். பட் காலையில் ஃபோன் பண்ணி சொல்லாமல் நினச்சேன் சார் வேறு ஏதோ ஒர்க் இருக்குது வர முடியாதுன்னு. பட் ஐ தாட் சரி அட்லீஸ்ட் வந்தால் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு அட்லீஸ்ட் ஃப்ரம் டுமாரோ ஐ கெட் அ பெட்டர் இன்ஸ்பிரேஷன். அதனால தான் நான் வந்தேன் சார். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 years I know the kind of work sports department வந்த பிறகு I've been seeing the kind of work Masters Association is doing. ருக்மிணி மேடம் ஆகட்டும் சரி, நீங்கள் ஆகட்டும் சரி, உங்கள் டீம் வெரி இன்ஸ்பைரிங் to see everyone, particularly 40 and 50 above, the kind of, it takes a lot of commitment. It's not an easy thing. In the madri or run, ஓடணும்னா almost daily discipline வேணும், daily practice வேணும். And Rukmini madam was saying almost 50 years அப்புறம் she started the pole vault under huge inspiration. Almost வந்து நாங்க எப்பவுமே என்ன நினைப்போம்னா ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல looking at the youngsters in their 20s, 25s வந்து அவங்க தான் இன்ஸ்பிரேஷன்ன்ற மாதிரி பார்ப்போம். But looking at everyone here, the kind of commitment they give to the field here is extremely inspiring for everyone. Because only one thing that I want to add, normally when the physical activity, when we see it as something to the body, I see physical activity as 50% to the body and 50% to the mind. There is no other better way to regenerate ourselves mentally than to be on the field or work out or hit the gym. So I want this to grow in strength, more members to come. Probably I think I should also enroll myself, because almost now 35 to 40 category that I should also enroll myself in the association and come along. And the kind of enthusiasm ma'am was telling, ஒரு cycling association மாதிரி ஒரு masters association form பண்ணி நிறைய பேர் வந்து அவங்க family members ஓட கூட்டிட்டு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய inspiration. So all the best to you sir, all the best to the state championships and all the best to the nationals, because தமிழ்நாட்டுல இருந்து எப்பவுமே ஒரு டீம் வந்து we are going and winning medals, and I'm sure this time we'll win more medals. And thank you to all the stars who could come all the way today for today's event. Thank you once again, all the best to all of you. Thank you. Say a few words. எல்லோருக்கும் வணக்கம். First of all, hats off to the Masters District Association as well as the Masters Athletics Association. இந்த ஈவெண்ட்டுக்கு நான் 2வது முறை வரேன். போன வாட்டி நான் சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கிறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு விஷயம், நான் அவ்வளோ இன்ஸ்பயர் ஆனேன்.
ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்போம்னு. ஆனால் இந்த மாதிரி போட்டி போட்டு ஓடுறது நமக்கு அவ்வளோவா வராது. அது வந்து நம்ம நேரில் வந்து இது நான் வந்து வயசு சம்மந்தப்பட்ட விஷயமா சொல்லலை. ஜென்ரலாக அத்லெட்டிக்ஸ் இஸ் ஒரு தவம் அது. அது ஜென்ரலாக ஃபிட்னஸ் மாதிரியோ சும்மா ஜிம்முக்கு போகிற மாதிரி கிடையாது. ட்ராக்ல ஓடுறது அவ்வளோ கஷ்டம். உங்களுக்கு தோணுச்சுன்னா சும்மா போகிறதுக்கு முன்னாடி ஒரு 50 அடி ஓடி பாருங்கள். மோஸ்ட்டாக தடுக்கி விழுவீங்க. இல்லை உங்களுக்கு புரியாது ஏன் இப்படி இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. அதில் அவங்க ஸ்பைக்ஸ் போட்டுக்கிட்டு அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி டர்ஃபில் ஓடுறதுலாம் இஸ் நாட் அ ஜோக். ரியலி அமேசிங் காம்படிஷன். அண்ட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு ரேஸ் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும். அது வந்து நீங்கள் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறதை பற்றி இல்லை, எல்லாருமே நல்லா ஓடுங்க, எல்லாருமே ஒருத்தருக்கு டஃப் கொடுங்க. அப்போ தான் காம்படிஷன் ஹெல்த்தியாக இருக்கும். அப்போ தான் பெஸ்ட் கேண்டிடேட். பாருங்க நம்ம பேசுகிறப்போ ஒரு ரேஸ் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அண்ட் திஸ் இஸ் ரியலி வெரி இன்ஸ்பைரிங்க. அண்ட் என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு சண்பகமூர்த்தி சார் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு சண்பகமூர்த்தி மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சாங் ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. நான் வரப்போ காரில் கேட்டுட்டு இருந்தேன், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன்ற மாதிரி எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு ஓடினாங்க. அது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. விஸ்வாம்பரம் சார், கிருஷ்ணவேணி மேம், நான் உங்களை செகண்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் போன வருஷம் கொடுத்த அதே ப்ராமிஸ், அடுத்த வருஷம் நான் தான் ஜெயிப்பேன்னாங்க. அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அண்ட் அவங்க இப்போ எல்லா படமும் ரெகுலராக பார்ப்பாங்க. இப்போவும் என் படத்தோட டயலாக் என் காதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ கிருஷ்ணவேணிமா. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப பாசத்தோடையும் ஒரு மரியாதையோடையும் இங்கே வந்திருக்கோம். பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி ஜென்வின் எஃபர்ட். அண்ட் சண்டே அன்னைக்கும் இவ்வளோ பேர் வந்து இங்கே இதை என்கரேஜ் பண்ணுறது, 600க்கும் மேலுமான பார்ட்டிசிபெண்ட்ஸ் வருது, எல்லாமே ரொம்ப ஒரு அழகான நிகழ்வாக நான் பார்க்குறேன். அண்ட் இந்த 600 வந்து 1000 மாறி 1000 10,000 மாறணும், அதுதான் என்னோட ஹோப். அண்ட் இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாருக்கும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்தோ அவங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ உழைச்சி இந்த வாலண்டியராக இந்த வேலையை பண்ணதுக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் நம்ம வந்து மூர்த்தி சார் சொல்லுவார், புயலே வந்தாலும் நான் நடத்துவேன்று. அப்படி தான் அவர் சினிமாவையும் எங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காவலனாக எங்களை பார்த்துட்டு இருக்காரு. பிகாஸ் எனக்கு அடுத்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. எனக்கு போன வருஷம் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவர் சித்தா அமைச்சு கொடுத்தாரு. இந்த வருஷம் மிஸ்யூ அமையுது. ஸோ எல்லாமே நல்ல சகுனமாக எடுத்துக்கிறேன். அண்ட் தேங்க்யூ மூர்த்தி சார். நீங்கள் இன்னைக்கு சினிமா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதை வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ இன்னும் அதிகமான கஷ்டத்தில் இருக்கிறப்போ நீங்கள் கரெக்டான கைடன்ஸ் அட்வைஸ் கொடுக்கறதுனால தான் நாங்களாம் இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக ஒரு சண்டே அன்றைக்கி வந்து நீங்கள் ஓடுறத பார்க்க முடியுது எங்களால். ஸோ நாங்கள் ஓடுறதுக்காக நீங்கள் நடக்கிறீங்க, நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் ஓடுறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மூர்த்தி சார். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த பார்ட்டிசிபெண்ட்ஸ். இது வந்து போடியமில் 3 பேர் தான் நிற்க முடியும், இங்கேயும் நாங்கள் 6 பேர் தான் இருக்கோம். பட் திஸ் டே பிலாங்ஸ் டு எவ்ரிபடி ஹூ இஸ் இன் திஸ் ஸ்டேடியம். பிகாஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வேலை செஞ்சால் தான் ஒரு விஷயம் ஜெயிக்க முடியும். ஸோ யூனோ, லாங் லிவ் அத்லீட்ஸ். அண்ட் ஆல் த +70 +80 +90s இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிஜமாவே நீங்கள் என்ன அளவுக்கு இந்த ஜென்ரேஷனை இன்ஸ்பயர் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு இந்த டைமில் புரியாது. அது வந்து அடுத்த 100 வருஷத்துக்கு அதோட பாதிப்பு இந்த அடுத்த வர தலைமுறைகள் மேலே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன், தேங்க்யூ ஃபார் யுவர் சாக்ரிஃபைஸ். அண்ட் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மெடலும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சமமாக இட் பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ தேங்க்யூ அகெயின் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் இங்கே வந்திருக்கிற பெரிய பெரிய சப்போர்ட்டர்ஸ், அர்ஜுன் வந்திருக்காரு, சூரியபிரகாஷ், மேக்நாத் ரெட்டி, இந்த பக்கம் வந்து தமிழ் குமரன், சூரி, எஸ்ஜே சூர்யா, இவங்க எல்லாருமே நாங்கள் பேசுகிற விஷயம் we're all very happy. அண்ட் இதை பார்த்துட்டு இந்த உங்களோட ஹாப்பினஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வருஷமும் கண்டிப்பாக வருவேன். ஏன்னா நான் மறந்துட்டாலும் கண்டிப்பாக எனக்கு ஒரு படம் ரிலீஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி மூர்த்தி சார் ஃபோன் பண்ணி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இதை வந்து அட்டென்ட் பண்ணுங்கம்பாரு. ஸோ மூர்த்தி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் காலிங் மீ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளெஸ். Thank you so much, Mr. சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னன்னா எங்களுக்கு சந்தோஷம் என்னன்னா இங்க நேத்து அடிபட்டு இன்னைக்கு இங்க நிக்கிறீங்க. தேங்க்யூ. எல்லாம் எல்லாம் நம்ம நண்பர் செண்பகமூர்த்தி சார் அவர்களுக்காக தான் கண்டிப்பாக. ஏன்னா குஷி டைம்ல இருந்தே அவர் வந்து எனக்கு பழக்கம். ஏன்னா என்னோட குஷி படத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணி அது மிகப்பெரிய வெற்றியாக்குன ஒரு மிகப்பெரிய சரியாக கொண்டு போய் சேர்த்து அதை மிகப்பெரிய வெற்றியடைய வச்சு இன்னைக்கு வந்து அது இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு படமாக தமிழ்நாட்டிலேயே எல்லா சவுத்தில் கொண்டாடப்படுற படமாக இருக்குன்னா அதில் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணது, அது நிறையா பங்களித்தது வந்து செண்பகமூர்த்தி சார். அவருக்கு அப்போ இருந்தே சினிமா, கலை, அது ஸ்போர்ட்ஸ், அப்புறம் இப்போ ரெட் ஜெயின்ல இருந்தாலும்
ரெஜெண்டில் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ன்ற சொல்லிட்டு இருக்காங்க, அது போகவே அது வெளியே தெரிகிற அச்சீவ்மெண்ட், தெரியாத அச்சீவ்மெண்ட் என்பது பலருக்கு உதவி செய்கிறார் அவர். பல பேருக்கு, பல எஜுகேஷன்ஸுக்கு, கோயில் கட்டுறதுலேருந்து, இது கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுலேருந்து, தனக்கு கிடைச்ச ஒரு ஒரு சந்தோஷத்தை எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர் செண்பகமூர்த்தி சார். அது அது அதனால தான் அவர் என்னைக்கு நம்மளை கூப்பிட்டாலும் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறது என்னென்னா அந்த நல்ல மனசுக்கு தான், அந்த நல்ல நட்புக்கு தான். கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து இன்றைக்கி வந்து இந்த அசோசியேஷனில் அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் அதில் ஒரு பார்ட்டிசிபேட்டாக இருந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி சொன்னாங்க பாருங்கள், அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து பணம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேட் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பர் சார். உண்மையாகவே வெரி வெரி இன்ஸ்பைரிங் சார். அதை ஏன்னா நான் என்றைக்கும் இந்த உலகம் ஒரு நாள் சுத்தாமல் கூட நீங்கள் அவர் ஓடாத நாள் நான் பார்த்தது இல்லைங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து எவ்ரி டே அது வந்து அவருக்கு ஒரு சுவாசம் மாதிரி, ஒரு மூச்சு மாதிரி, ஹார்ட் பீட் மாதிரி அவர் வந்து அந்த ரன்னிங்கை வந்து அவ்வளோ நேசித்து செய்யக்கூடிய ஒரு சார் வந்து அந்த அப்படி ஒரு சிறந்த பர்சனாலிட்டி. இன்றைக்கி வந்து நான் பார்க்குறேன், இன்றைக்கி பார்க்குறேன் 32, 35, 40, 45, நான் எபவ் 60 எல்லாம் வந்து ஒரு அம்மா ஓடுறாங்க. ஒருத்தங்க 95 ஓடு பாதி ஓடி நடந்து பாதி ஓடி போகிறாங்க தெரியுமா. டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், சந்தோஷம் என்பது காசுலேயோ பணத்துலேயோ இல்லை, தம்பி சொன்ன மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி அந்த அம்மா வந்து அந்த பாட்டி வந்து அச்சீவ் பண்ணாங்கல்ல, போய் அந்த கோட்டிலேருந்து இந்த கோட்டை வந்து தொட்டாங்க தெரியுமா. தட் இஸ் அ ரியல் அச்சீவ்மெண்ட்மா. உண்மையாகவே சூப்பர்மா. உண்மையாகவே ஆமாம், உண்மையாகவே நான் அவங்கள பார்த்தேன். ராதாபாய் அம்மா அவங்க வந்து ஓடி போய் அந்த 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 டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்க. அந்த வயசுலலாம் நம்மலாம் நடப்போமான்னு கூட தெரியாது. அவங்க வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் நான் பண்ணுறாங்கன்னா உண்மையாகவே பலருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. உலகத்தில் எவ்வளோ சொத்துக்கள் சேர்த்து வச்சாலும், எவ்வளோ பணப்பொருள்கள் சேர்த்து வச்சாலும், இந்த வெல்த்தும் இந்த சந்தோஷமும் தான் நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் தான் ஒரு சந்தோஷம். அதனால தான் நான் எந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு போனாலும் ஒன்று சொல்லுவேன். ஒரு ட்ரெட்மில்லோட ஆடு ஒன்று பார்த்தேன். அதில் வந்து என்னன்னா, யுவர் பாடி இஸ் யுவர் டெம்பிள் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம இதயம் வந்து இறைவன் குடியிருக்கும் கோயில் என்றால் அந்த அந்த உடலை வந்து அந்த உடல் தான் அந்த கோயில் இல்லை. அந்த கோயிலுக்கு நம்ம வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும், ஏன்னா எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும். கண்டிப்பாக அந்த விஷயத்தில் பார்க்கும்பொழுது அது உடற்பயிற்சியில் மட்டுமே அது நிகழும். கண்டிப்பாக அந்த நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட் மெட்ராஸ் அத்லெட்டிக் அசோசியேஷன், சென்னை டிஸ்ட்ரிக்ட் மெட்ராஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப், இந்த அசோசியேஷனை நடத்துகிற எல்லாருக்குமே என்னுடைய சந்தோஷமும் அன்பும் நன்றியும். ஓகேயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து இன்றைக்கி வந்து எங்களோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம அர்ஜுன் சார், சூரிய பிரகாஷ் சார், நம்ம பேர் தான் இருக்கும். சூர்யாவும் இருக்குது, பிரகாஷும் இருக்குது அவருக்கு. அப்புறம் நண்பர் சித்தார்த் சார், அவருக்கு வந்து மிஸ்யூ படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படமும் சித்தா படம் மாதிரி மிகப்பெரிய வெற்றியடைன்னு நான் வாழ்த்துறேன் சார். அப்புறம் என்னோட தம்பி சூரி தம்பி வந்து உண்மையாகவே பலருக்கு ஒரு உதாரணம்ங்க. உண்மையாக இவருடைய வாழ்க்கையே வந்து இவருடைய ஆன் ஸ்க்ரீனில் இப்போ ஹீரோ ஆகிட்டாரு. ஆஃப் ஸ்க்ரீனோட ஒரு வாழ்க்கையே ஒரு ஹீரோயிசம் தான். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சாதாரண புகை போட்டு ஓடிய ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து வளர்ந்து இந்த அளவுக்கு நிற்கிறாருன்னா, ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ போராடி இந்த இடத்துக்கு வந்திருப்பாருன்னா, கண்டிப்பாக தம்பி சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி. நீங்கள் ஹீரோ தம்பி. நீங்கள் சினிமாவில் ஹீரோ ஆட்டாலும் நீங்கள் ஹீரோ தம்பி. பட் இப்போ சினிமாலே அவர் ஹீரோ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணம் உண்மையாகவே. அப்புறம் செண்பகமூர்த்தி சார், எவர் கிரீன் செண்பகமூர்த்தி சார். எனக்கு வந்து அவர்கிட்ட ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, டிசிப்ளின் அண்ட் நல்ல மனசு. இந்த ரெண்டும் வந்து அவருக்கு வந்து 2 பில்லராக நிற்கிது. அவருக்கு வந்து அவருடைய சிஸ்டம் இன்னைக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்குன்னா, எவ்வளோ வளர்ந்தாலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவர் தன்னிலை மறந்ததில்லை. அவர் இந்த கைண்ட்னஸை மறந்ததே கிடையாது. உண்மையாகவே அந்த கிரவுண்டில் எப்படி கிரவுண்டடாக அவர் ஓடுறாரோ அந்த மாதிரி அவர் வாழ்க்கையிலையும் அவர் ரொம்ப கிரவுண்டடாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த மனிதர். அவருடைய நட்பு எனக்கு என்றைக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்பு சார். ரொம்ப சந்தோஷம். லைக்கா ப்ரொடியூசர் சிஇஓ நம்ம தமிழ்குமரன் சார், அவர் வந்து எனக்கு டான்லேருந்து ரொம்ப பழக்கமானது. அதுக்கு முன்னாடியே வந்து அவர் ஒரு படம்
முன்னாடி ஒரு படம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணார். அப்போது என்றென்றும் புன்னகை. அப்போ வந்து அது ஆஃபீஸு பக்கத்தில் இருக்கும். அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணி சேட் பண்ணுவோம். இன்றைக்கி அந்த நட்பு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு நல்ல மார்னிங்கில் உங்களை எல்லாரையும் சந்தித்து இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது செகண்ட் டைம் வரேன். நான் தொடர்ந்து வருவேன் கண்டிப்பாக. ஏன்னா என்னுடைய நம்ம செண்பகமூர்த்தி சாருக்காக நான் ஆல்வேஸ் ஐ வில் கம் ஹியர். டெஃபரெண்டாக. நேற்று கூட ஷூட்டிங்கில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு, பட் பரவாயில்ல, இது இருந்தாலும் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி செகண்ட் சண்டே இருந்தாலும் நம்ம பத்திரிகை நண்பர்கள் இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லோரும் வந்து உண்மையாகவே இந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த ஒரு கிரவுண்டுக்குள்ளே நடக்கிற இந்த விஷயத்தை தமிழ்நாடு மொத்தமும் கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள் மூலமாக தான் அது போகுது. அதுக்கு டெஃபினட்டாக அதை வந்து நீங்கள் உங்கள் பணியை இன்றைக்கி வந்து சிறப்பாக செஞ்சதுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு என்றைக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அந்த அம்மா கிருஷ்ணவேணி அம்மா, ஆமாம், போன தடவை நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த தடவை நான் பக்கத்தில் கூட நின்னேன். ஓகே தான், ரொம்ப சந்தோஷமாக. எல்லாரும் இண்டிவிஜுவலாக பாராட்ட முடியலை, இருந்தாலும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் சந்தோஷத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார்.